நிறைய பேர் அல்ட்காயின் சீசன்னா என்ன? அல்ட்காயின் சீசன் எப்ப வரும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு அல்ட்காயின்ஸ்ன்னா என்னன்னு வழங்கணும். அல்ட்காயின்ஸ்ன்னா டோட்டல் கிரிப்டோ கரன்சிகள்ல பிட்காயின தவிர்த்து மத்த எல்லாமே அல்ட்காயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிட்காயின் தான் கிங். பிட்காயின் தான் எல்லா மார்க்கெட்ல லீடர். பிட்காயின் தான் உலகத்திலேயே முதல்ல உருவாக்கப்பட்ட கிரிப்டோ கரன்சி. ஸோ அதனால பிட்காயின தவிர்த்து மத்த எல்லாத்தையுமே அல்ட்காயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அல்ட்காயின் சீசன் நார்மலா பார்த்தீங்கன்னா, அல்ட்காயின்ஸ்கள் பயங்கரமா பம்ப் ஆகும். அதில பார்த்தீங்கன்னு சொன்னா, டாப் அல்ட்காயின்ஸ்கள் ஒரு 2x, 3x, 4x பம்ப் ஆகக்குள்ள, லோ கேப் அல்ட்காயின்ஸ்கள் அதாவது சின்ன அல்ட்காயின்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா 10x, 20xன்னு சொல்லி பம்ப் ஆகும். 20x 10xன்னு அர்த்தம் 20 மடங்கு 10 மடங்குன்னு சொல்லி அர்த்தம். அதாவது நீங்க 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 20 மடங்குன்னு சொன்னா 20 லட்சம் ஆகுறது. ஆனா அது எல்லா அல்ட்காயின்ஸ்லயும் நடக்காது. நல்ல ஃபண்டமெண்டல்ஸ்கள் இருக்கிற அல்ட்காயின்ஸ்ல நடக்கும். ஸோ இந்த அல்ட்காயின் சீசன் பார்த்தீங்கன்னு சொன்னா, கூடிய காலத்துக்கு நிலைக்காது. ஓகே. ஒரு 3 to 4, 5 மாதம் ரன் ஆயிட்டு அதுக்கு பிறகு பெரிய கிராஷுக்குள்ள போயிருவோம். ஸோ அல்ட்காயின் சீசன்ங்கிறது ஒரு கிரிப்டோ மார்க்கெட் சைக்கிள்ற லாஸ்ட் பீரியட்ல வருது. ஸோ கிரிப்டோ மார்க்கெட் சைக்கிள்னு சொன்னா ஒரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா பிட்காயின் ஹால்விங்கோட ரன் ஆகிறது தான் இந்த மார்க்கெட் சைக்கிள். முதலாவது பிட்காயின் பம்ப் ஆகும். அதுக்கு பிறகு எத்தூரியம் பம்ப் ஆகும். அதுக்கு பிறகு பெரிய டாப் அல்ட்காயின்ஸ்கள் அதாவது பிக் மார்க்கெட் கேப்ல இருக்கிற காயின்கள் பம்ப் ஆகும். அதுக்கு பிறகு ஸ்மால் அல்ட்காயின்கள் பம்ப் ஆகும். அதுக்கு பிறகு இந்த மீம் காயின் அது இதெல்லாம் கண்ட காயின் எல்லாம் பம்ப் ஆகும். அதுக்கு பிறகு பெரிய நெகட்டிவ் நியூஸோட மார்க்கெட் கிராஷ் ஆகும். நல்லா கிராஷ் ஆகினது பிறகு திரும்ப நம் நெகட்டிவ் நியூஸ் வந்து நல்லா கிராஷ் ஆகி பாட்டமை டச் பண்ணும். அதுக்கு பிறகு ஸ்லோவாக அக்யூமுலேஷன் பீரியடில் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் மூவ் ஆகிட்டு வரும். மூவ் ஆகிட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஹால்விங் வரும். அதுக்கு பிறகு பிட்காயின் திரும்ப மறுபடியும் பம்ப் ஆகி அப்படி இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் அல்ட்காயின் சீசன் எப்போ வரும்னு சொல்லி இன்னொரு ஆள்கிட்ட கேட்கறத விட நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சு கொள்ளலாம். அல்ட்காயின் சீசன் நடக்கிறதுக்குரிய முதலாவது அறிகுறி என்னன்னு சொன்னால், பிட்காயினை தவிர்த்து இருக்கிற டாப் 50 கிரிப்டோ கரன்சி. நீங்கள் காயின் மார்க்கெட் கேப்பில் போய் பிட்காயினை தவிர்த்து அதுக்கு கீழே இருக்கிற டாப் 50 காயினை எடுத்தீங்கன்னு சொன்னால், இந்த அவ்வளோ காயினும் 90 நாள் பீரியடில் பிட்காயினை அவுட் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொன்னால், அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அல்ட்காயின் சீசன் அர்த்தம். இதுக்குள்ள இந்த ஸ்டேபிள் கரன்சிஸோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஸ்டேபிள் கரன்சிஸ் இல்லை. ஸ்டேபிள் கரன்சிஸை தவிர்த்து மற்ற காயின்கள் பிட்காயினை விட பயங்கரமாக பம்ப் ஆகும் 90 நாள் பீரியடில். ஸோ அப்படி நடந்தீங்கன்னு சொன்னால் அல்ட்காயின் சீசன் வந்துட்டுன்னு அர்த்தம். ஆனால் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்ட்காயின் சீசனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள் இல்லை. அதாவது ஃபுல் கிரிப்டோ மார்க்கெட் சைக்கிள்லையும் அப் அண்ட் டவுன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லா அப் அண்ட் டவுன்லையும் சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையுமே கேபிட்டலைஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் அல்ட்காயின் சீசனுக்காக வெயிட் பண்ணி அல்ட்காயின் சீசனில் மட்டும்தான் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கணும்னா நீங்கள் ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டி வரும். அல்ட்காயின் சீசன் நினச்சி பார்க்காத டைமில் ஒரு எல்லாரையும் எதிர்பார்த்துருக்கக்குள்ள கிரிப்டோ மார்க்கெட்டில் ஒரு விஷயம் நடக்காது. இப்போ ஒரு ஆள் ஒரு விஷயம் ஒன்று நீங்கள் கிரிப்டோவில் எதிர்பார்க்கணுன்னா அது நடக்காது. ஏன்னா மார்க்கெட் வேல்ஸ் டவுன் இல்லை. வேல்ஸ் என்ன நினைக்காங்களோ அது நடக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அல்ட்காயின் சீசனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் மடத்தனமான ஒரு வேலை. அதை விட்டுட்டு எல்லா மார்க்கெட்லேயும் வேரியஸான மெத்தட்ஸ் இருக்குது. கிரிப்டோவில் ஏர்ன் பண்ணுறது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ட்ரேடிங் இருக்குது, மைனிங் இருக்குது, ஈல் ஃபார்ம் இருக்குது, ஸ்டேக்கிங் இருக்குது, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அது எல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக எல்லா மார்க்கெட்லேயும் பொதுவாக நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டு போகலாம். கொஞ்சமாக சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ஏர்ன் பண்ணி போகலாம். எஸ், நீங்கள் அல்ட்காயின் சீசனில் பெரிய அளவில் ஏர்ன் பண்ணலாம். ஆனால் அதுக்காக நீங்கள் பயங்கரமாக கூடிய காலம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. அதை விட்டுட்டு நீங்கள் சின்னதாக மற்ற ஃபுல் பீரியட்லேயுமே நீங்கள் ஏர்ன் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு பிட்காயின் சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் பிட்காயின் ஹார்வெஸ்டரில் பிட்காயின் எப்படி வாங்குற, பிட்காயின் எப்படி நான் கஸ்டோடிய வழியில் ப்ரொடெக்ட் பண்ணுறேன், எப்படி பிட்காயின் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே 100% ஃப்ரீயாக டீச் பண்ணிக்கேன். பிட்காயின் ஹார்வெஸ்டரில் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டைமுக்கு இந்த வீடியோ எத்தனை லைக் இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் என் நேமில் நிறைய ஃபேக் ஐடிஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. அந்த ஃபேக் ஐடிஸ்கள் ஆக்களுக்கு மெசேஜ் பண்ணி பிரமிட் ஸ்கீமில் ப்ரொமோட் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ நானாக வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் மெசேஜ் பண்ண மாட்டேன். நீங்களே எனக்கு மெசேஜ் பண்ண மாட்டேன் தான் நான் ரிப்ளை பண்ணேன். நானாக மூலம் உங்களுக்கு ஃபஸ்ட் மெசேஜ் பண்ண மாட்டேன். அப்படி ஃபஸ்ட் மெசேஜ் பண்ணினா அது ஸ்கேம். இந்த ரியல் யூசர் நேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரத்தை நான் போட்டிருக்கேன். அதுதான் இந்த ரியல் யூசர் நேம். அதுலேருந்து தான் நீங்கள் அதுக்கு தான் நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்களா, அதுலேருந்து தான் ரிப்ளை வருதாங்கிறது எப்போயுமே வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்கள். பை.